அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கின்ற அனைவருக்கும் துறை சார்ந்து இந்த ஊர் மக்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு இதே மேடையில் வாழ்த்துறை வழங்குவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். அதே போல மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்த ஊர் பொதுமக்கள், தலைமை ஆசிரியர்கள், உடன் பணிபுரியக்கூடிய இணை ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெள்ளப்பிள்ளையார் கோயிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் ஒரு திருவிழா கொண்டாடுவாங்க. அதுபோல் சித்திரை மாதத்திற்கு முன்பாக இந்த ஆண்டு விழா மிகப்பெரிய விழாவாக எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஊர் பொதுமக்கள், சுய உதவிக்குழு நண்பர்கள், இளைஞர் மன்றத்தார்கள் மற்றும் தலைமை ஆசிரியர், ஊர் முக்கியஸ்தர்கள், உடன் பணிபுரியக்கூடிய அத்துணை உறுப்பினர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரம் பேசினோம்னா மேக்கப் எல்லாம் கிளஞ்சு டான்ஸ் ஆட முடியாது இல்லைங்களா? அப்படித்தானே பார்ப்பாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. நம்ம சாராக நிறைய பேச வேண்டியிருக்கிறாங்க, அதனால நான் சுருக்கமாகவே பேசி முடிச்சிடுறேன். சரிங்களா? எல்லா மாணவர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நல்லா படித்து நாங்கள் எப்படி இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிறோமோ அதே போல் நீங்களும் இந்த மேடையில் உட்காருவதற்கு வாசிப்பு திறனை வளர்த்துக்கங்க. வாசிப்பு திறன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். அன்னை தெரசாவை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். கருவுற்றுதால் ஒரு பிள்ளைக்கு தாயா இருப்பாங்க, கருணு விட்டுறதால் தான் கிட்டத்தட்ட பல ஆயிரம் பேருக்கு ஒரு தாயா இருந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், வாசிப்பு தான் அவங்கள மிகப்பெரிய ஒரு தலைவியா, ஒரு லீடரா ஆக்கியிருக்குங்கிறது எல்லாரும் மறுக்க முடியாத ஒண்ணு. வாத்தியார்கள், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு மத்தியில போதிக்கும் பொழுது தெரியாத ஒரு விஷயம் பெரியவளாகி நம்மளை பாதிக்கும் பொழுதுதான் அது புரியும்னு சொல்லுவாங்க. அந்த பாதிப்பு வராத வரை எல்லாரும் நல்லா படிக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். அறிஞர் அண்ணாவை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன்கிட்ட கேட்டுக்கிறாரு, ABCD இந்த 4 வார்த்தை இல்லாம 100 வார்த்தை சொல்ல முடியுமான்னு கேட்டுக்கிறாரு. ABCD இந்த 4 வார்த்தை இல்லாம, இந்த 4 லெட்டர் இல்லாம 100 வார்த்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப சொல்லியிருக்காங்க, 1 2 3ல ஆரம்பிச்சு 99 வரையில சொன்னா இந்த ABCD 4 லெட்டர் எந்த இடத்துலயுமே இன்க்ளூட் ஆகாது. அப்படி 99 வரையும் சொல்லுனதுக்கு பிறகு 100ங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அதுல Dங்கிற ஒரு வார்த்தை ஆட் ஆயிருக்கும். ஆனா அண்ணா சொன்னாங்க 99 முடிச்சதுக்கு பிறகு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸ்டாப்னு சொன்னீங்கன்னா அந்த STOP அந்த 4 வேர்டுல ABCDங்கிற ஒரு 4 வார்த்தை வராது. அந்த அளவுக்கு பன்மொழித்தன்மை, பேச்சாற்றல், எழுத்தாற்றல் எல்லாமே கொண்டவர் தான் நம்மளுடைய அறிஞர் அண்ணா. அந்த அளவுக்கு வாசிப்பு திறன், அதிகமாக படிக்கலனாலும் கூட அந்த அளவுக்கு வாசிப்பு திறனை நேசித்தவர். அதனால எல்லாருமே நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளைகளா வரணும். சுனிதா வில்லியம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு லேடி தான். அதே மாதிரி இப்போ அடுத்த மாசத்துல அதே ஒரு பெண்மணி 24 வயசே ஆன பெண்மணி பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு போக போறாங்க. முதலா செவ்வாய் கிரகத்துல இதுவரை எந்த உயிரினமே கிடையாது. பட் அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா திரும்பி ரிட்டர்னே வரப்போறது கிடையாது, உயிருடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி தெரிஞ்சும் சாதிக்கணுங்கிற ஒரு முனைப்போட செவ்வாய் கிரகத்துக்கு போறதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கைக்காக எல்லாரும் அந்த பெண்மணிக்கு பாராட்டு தெரிவிக்கணும். எல்லாருமே நல்லா படிக்கணும், அதான் வேற ஒன்றும் கிடையாது. உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பையன் மலை உச்சியில், ஒரு பையனுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகுதுன்னு ஒரு கேள்விக்குறியா உட்காந்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல மலை உச்சியை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். அப்படி அந்த மலை உச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த இலக்கை அடையணும்னு மட்டும் மனசுக்குள்ள இருக்கு, திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு, படிப்பு இருக்கு, எல்லாம் இருந்தும் அந்த மலை உச்சியில போகணும். இரவு ஏறினா பகல் ஒரு 6 மணிக்கு அந்த உச்சியை அடைஞ்சிடலாம். அப்படி இருக்கிற காலகட்டத்துல அவனால அந்த மனநிலையில பார்த்தீங்கன்னா அந்த தன்னம்பிக்கை இழந்து அப்படியே நைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாக்கா ஒரு விளக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டு நிற்கிறான். அப்படி நிற்கும் பொழுது அந்த மலை உச்சியை பார்த்துட்டு என்ன நினைக்கிறான், அந்த மலை உச்சிக்கு நம்மளால போக முடியுமா அப்படின்னு தன்னம்பிக்கை இழந்துட்டு அந்த விளக்கை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான். அந்த விளக்குல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி தொலைவுக்கு தான் தெரியுது. உடனே என்ன நினைக்கிறான், இந்த 10 அடிக்கு மேலே நம்மளால நகர முடியல, இந்த மலை உச்சியை எப்படி அடைய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையை இழந்தது போன்று அப்படி நின்றுகிட்டு இருக்கிறான். அந்த அப்போதைக்கு ஒரு பெரியவர் வராரு. ஏன் நின்றுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் சொல்றான், என்னுடைய வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா 10 அடி வரையும் தான் தெரியுது, இந்த 10 அடிக்கு மேலே என்னால் கடந்து செல்ல முடியாது
நிலை இருக்கிறதுனால நான் உச்சியை அடைய முடியுமா அப்படின்னு நினைச்சு அப்படியே நின்றுகிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, உன்னுடைய அந்த 10 அடி வெளிச்சத்துல போய் நகர்ந்து போய் நின்னீங்கன்னா மீண்டும் ஒரு 10 அடி தெரியும், மறுபடியும் ஒரு 10 அடி போனீங்கன்னா மீண்டும் ஒரு 10 அடி தெரியும். இவ்வாறு 10 அடியா நீ முன்னேறி செல்லும் பொழுது அந்த வெளிச்சமானது உன்னை நோக்கி செல்லும். அப்படி முன்னோக்கி செல்லும் பொழுது நீ அந்த மலையினுடைய உச்சியை ஈஸியா அடைஞ்சிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த தன்னம்பிக்கைங்கிறது யாரு கையில் இருக்குன்னா, தன்னுடைய கையில பிடிச்சிருக்கிற விளக்கு மாதிரி. ஒவ்வொரு மாணவ மாணவியர்களுடைய கையிலையும் யானைக்கு எப்படி தும்பிக்கை முக்கியமோ அது போல ஒவ்வொரு மாணவ மாணவியர்களுடைய கையிலையும் நம்பிக்கை என்ற வார்த்தையை நம்மளுடைய ஆசிரியர்களிடம் விதைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விதையும் விதைக்கப்பட்டது மரமாக, விருட்சமாக, ஆலமரமாக, கிளைகளாக வளர்ந்து வந்து இந்த மண்ணுக்கும் இந்த தமிழகத்திற்கும் நல்ல பெருமை சேர்க்க வேண்டும். இங்கு படித்து கொண்டிருக்கிற படிக்கவிருக்கிற மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் ஒரு கவிஞர்களாக, ஒரு அறிஞர்களாக, ஒரு ஆசானாக எல்லோரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாழ்வது ஒரு முறை வாழ்த்தனும் தலைமுறை என்று தான் சார்ந்த பட்டு வளர்ச்சித்துறை சார்பாக வாழ்த்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.